வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் பேதன மை செய்யும் ரகசியம். பேதனம் ஒரு மனிதனை தன்னுடைய உடலால் உயிரால் வதம் செய்து கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதுதான் இந்த பேதனமை. பேதனமை என்னவே அவர்களுக்கு சுயநினைவு இல்லாத அளவிற்கு அவருடைய நிலைமையை மாற்றி கடுமையான தண்டனைகளை கொடுக்கின்ற மையாகத்தான் இந்த மை இருக்கும். பேதன மை செய்கிறது கடினமான கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சில விலங்குகளுடைய பித்து பையும் அதற்கு பிறகு மூலிகை வேரும் கொண்டு செய்யக்கூடியது தான் பேதனமை. பேதனம்னா பைத்தியம் பிடித்து அலைய வைக்கிறது தான் பேதனம். தன்னுடைய சுய நினைவை இழந்து அவர்கள் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு வேறுபட்டு நடப்பது தான் பேதனமை. பேதனமை செய்து அந்த பேதனமையை எந்த காரணத்தை கொண்டும் செய்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த பேதனமையை போறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு அச்சமா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்துல எல்லாமே உடனுக்குடனாக நடக்கணும், மற்றவங்கள அழிக்கணும், சீக்கிரமா முன்னேறணும், யாரையும் தயவதாட்சணை இல்லாமல் தண்டனைகளை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனித மனங்கள் இருப்பதினால் இதை சொல்றதுக்கு ரொம்பவும் அச்சமா இருந்தது. இருந்தாலும் மையை செய்யறது கடுமையான நாட்களாகும், செய்யறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஒருவேளை செய்து உங்களுக்கு அது சித்தி நீங்க பெற்றுட்டீங்கன்னாக்கா, இந்த மைய யாருக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பத்துக்கு கட்டுப்படாம மற்றவங்களை கடுமையான முறையில மன கஷ்டப்படுத்துறவங்களும், மற்றவங்களை கொடுமைப்படுத்துறவங்களையும், சித்திரவதை செய்யறவங்களையும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்பவுமே உதவியா இருக்கணும், இல்லைன்னா ஒதுங்கி இருக்கணும். இதை தவிர்த்து இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க, சதா காலமும் கொடுமை பண்றான்னு சொல்றாங்க இல்லையா, கொடுமை செய்யறா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த பேதன மைய பயன்படுத்தணும்னாக்கா பைத்தியம் பிடிச்சு அவங்களுடைய சுயநினைவை மறந்து ஊர் ஊரா சுத்துறது, தெரு தெருவா சுத்துறது, நாம பேசுறது அவங்க காதுல கேட்காத மாதிரி போவாங்க. கேட்டாலும் ஒரு வகையான பயத்துடன் உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதே பேதனத்துல வசிய மருந்தும் இருக்கு. அந்த வசிய மருந்தாகப்பட்டது சில வகையான மூலிகையாலும் செய்து தரலாம். அதை கொடுத்தா அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இல்லை, பைத்தியம் பிடிச்சு தான் இருப்பாங்க. ஆனா இந்த பேதன மைய வச்சு கெட்டது தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்லதும் செய்யலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பைத்தியம் பிடிச்சு இருப்பாங்க, சுயநனவை எழுந்திருப்பாங்க, சரி வரையா சாப்பிட மாட்டாங்க, பல்ல இறுக்கி கடிப்பாங்க, வீட்டில் எது பேசினாலும் உடனுக்குடனா கோபம் வரும், பாத்திரத்துங்களை தூக்கி போடுவாங்க, அதுக்கப்புறம் உடைப்பாங்க, எது கையில கிடைச்சாலும் எடுத்து அடிப்பாங்க, இல்ல ராத்திரியில படுத்துக்கிட்டு தூங்கும்போது அவங்க ஒரு அலறல் சத்தமா இருக்கும். யாரையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டாங்க, யாரையும் நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருக்குமே ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள காப்பாற்ற கூட இந்த பேதனமை பயன்படும். அப்படின்னா ஒருத்தருக்கு பேதனமையை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள துன்புறுத்துறது இருக்கிறதுலயே இந்த பேதனம் செய்யறது, மாரணம் செய்யறதெல்லாம் பஞ்சமகா பாதகத்துல போய் சேரும். நாம இன்னைக்கு ஒரு பாவத்தை செய்யறோம், அந்த பாவத்துக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அந்த பாவ காலங்கள் கெட்ட நேரங்கள்ல அவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால
நாம் எது செய்கிறதா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர நிலைக்காக செய்யாம, அதாவது நீங்கள் செய்து கொடுக்குறீங்க, அவங்க ஒருத்தர் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பைத்தியமாக போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பைத்தியம் பிடிச்சி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும், எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க. இதை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் செயல்படுத்திக்கலாம் இந்த பேதன மைய. இந்த பேதன மைய உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சொல்கிற அந்த மூலிகைகளை எடுத்துக்குங்க. பேதன மைய செய்யறதுக்கு மூலிகைகளை எடுக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை எடுக்கணும், இல்லை சனிக்கிழமை எடுக்கணும். செவ்வாய் சனி, அதற்கு பிறகு இவங்க எடுக்க வேண்டிய நாள் அமாவாசையில் எடுக்கணும். முதல்ல எடுக்க வேண்டிய மூலிகையை பார்த்தீங்கன்னாக்கா திகழ்பூண்டு. இதை திக்க பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த திகழ்பூண்டுன்றது மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது தெரிஞ்சவங்க அதை மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய முழு சுய நினைவும் இழந்து எந்த இடத்துல மிதிக்கிறாங்களோ அந்த இடத்திலிருந்து அவங்க காடு காடாகவும் மலை மலையாகவும் ஊராகவும் சுற்றி வருவாங்க. அவங்களுடைய சுய நினைவை இழந்துருவாங்க. அதுதான் திகழ்பூண்டு, இல்லைன்னா திக்க பூண்டு, திக்கு பூண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது கட்டாயமாக தேவைப்படும். இது ஆணிவேர் அறுபடாமல் எடுக்கணும். கையை வச்சு காலில் மிதிச்சாவே அவங்க சுய நினைவை இழந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கையில் கவர் போடலாம், இல்லை கை க்ளோஸ் போட்டுக்கிட்டு தான் அது எடுக்கணும். தெரிஞ்சவங்க இல்லை பக்குவமாக எடுக்கிறவங்கன்னு இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதனோட சேர்ந்து சில பிச்சு, அதாவது கேட்டிங்கன்னாக்கா விலங்குகளுடைய பித்துப்பை தேவைப்படும். என்ன விலங்குகளுடைய பித்துப்பை தேவைப்படும் கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல இந்த திசையாக ஓடக்கூடிய ஒரு வேலை செய்கிறது பன்றி. பன்றியோட பித்துப்பை தேவை. அடுத்தது கோராசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புணுக்கு தேவைப்படும். அதோடு சேர்த்து நாம் இந்த மூலிகையோடு சேர்த்து இந்த பித்து பையங்களும் சேர்த்துக்கணும். பன்றியோட இந்த முள்ளம்பன்றியோட மலைப்பை, இல்லைன்னு கேட்டாக்கா இந்த முள்ளம்பன்றியோட ரத்தமும் இதுக்கு நிறைய தேவைப்படும். அப்படி கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்கலனாக்கா நம்ம அந்த பூஜை விதிமுறையை முடிக்கும் போது சில இந்த கோழியெல்லாம் பலி கொடுக்கல, அது மாதிரி கொடுக்கும்போது அதை கூட அது மேலே ஒரு சொட்டு 2 சொட்டு கூட அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லை வெறும் வேற வச்சு கூட செய்துக்கலாம், தப்பு இல்லை. திகழ்பூண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நம்ம நாகமல்லியினுடைய வேர் எடுத்துக்கணும், சிறிய நங்கை வேர் எடுத்துக்கணும், எட்டி மரத்தினுடைய வேர் எடுத்துக்கணும், சிற்றாமனுக்கு வேர் எடுத்துக்கணும், சிறு குறிஞ்சான் வேர் எடுத்துக்கணும், சிறு குமிழும் வேர் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் சிறு சின்னி வேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க, பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. துர்கை மூலிகையில் இதுவும் மிக முக்கியமான மூலிகை. அதனுடைய வேரும் எடுத்துக்கணும். முடக்கத்தான் வேரும் எடுத்துக்கணும். இந்த முடக்கத்தான் வேரை வச்சு கை காலை முடமாக்குற மையம் செய்ய முடியும். அது இன்னொரு பதிவில் போடுறேன். நீங்கள் இதில் முடக்கத்தான் வேறையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பேய் விரட்டி, கிளுகிழப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேய் விரட்டி, இல்லை பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. அது வேர்க்கடலை செடி மாதிரி இருக்கும். அது நல்லா காஞ்சிருச்சிங்கனாக்கா நீங்கள் நடந்து போனீங்கன்னாக்கா சலன்னு ஒரு சத்தம் வரும். நரி விரட்டின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டாக்கா நரி கூட பயந்து ஓடும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இதே இந்த நரி விரட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்கள், அதாவது காட்டேரி பிடேரி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்கள் பிடிச்சிருந்தா இந்த ஆணி வேரை எடுத்து அறுபடாமல் எடுத்து காப்பு கட்டி அதை ஒரு தாயத்தில் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் கழுத்தில் போட்டீங்கன்னாக்கா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களும், அதுக்கப்புறம் செய்வினை கூட கிட்ட வராமல் விலகி நிற்கன்றது ஒரு விதி ஒன்று இருக்குது. அது தனிப்பதிவாக போகிறோம். சரிங்களா? இந்த பேதன மையக்கு இது இந்த வேரையெல்லாம் எடுத்துக்குங்க. சிற்றகத்தி வேரையும் எடுத்துக்குங்க. இந்த வேரையெல்லாம் காப்பு கட்டணும். முதல்ல காப்பு கட்டி இதுக்கு படையில் கேட்டீங்கன்னாக்கா தாம்பூலம் முதல்ல, அதோடு சேர்ந்து அவல் பொரி கடலை, இது எல்லாமே எல்லா வேருக்குமே
நம்ம படையல் போடணும் கிடையாதுனாக்கா, முதல்ல நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுக்கு படையலை போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே மஞ்சள் நூலால் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஆணி வேறு அறுபடாமல் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே நிழலில் போட்டு காய வைங்க. காய வச்சுட்டு அந்த திகழ் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த திகழ் பூண்டு தான் இத்தனை பேருக்கும் 4 மடங்கு 10 மடங்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த வேர்கள் எடுக்கும்போது சிவன் சாப நசி ஓம் சிவன் சாப நசி சக்தி சாப நசி சித்தர்கள் சாப நசி தேவர்கள் சாப நசி அப்படின்னு மந்திரத்தை உங்களுக்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த மூலிகை வேர்கள் எடுக்கும்போது சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மூலிகைகளை எடுத்து வந்து நிழலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மண் பாத்திரத்தில் போட்டு கற்பூரம் போட்டு எரித்து அதை சாம்பலாக்கி அஞ்சனா தேவனுடைய மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த கல் அரைக்கிறோம் இல்லையா, அதில் போட்டு அரைச்சி அஞ்சனா கல் வாங்கிட்டு வந்து போட்டு அரைச்சி அதோடு சேர்த்து இதுங்களையும் அரைக்கணும். அரைச்சி முடிச்ச உடனே இதுக்கு அரைக்கும் போதே நாம் வந்து இந்த பேதன மந்திரத்தை சொல்லத்தான் சொல்லணும். ஏன்னா பேதனை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரங்களை வந்து 108, 1008, 1,10,1008 இப்படியெல்லாம் மந்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி கெட்ட மையின் வந்துட்டாவே வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இது 3 மட்டும் விட்டுட்டு மற்ற நம்ம செய்யக்கூடிய கரும மையங்களும் சரி இருக்கட்டும், மற்ற அஷ்டகர்மா இருந்தாலும் இந்த மையங்களை செய்யும்போது மற்ற மையங்களை நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் அதை கொண்டு போய் நீங்கள் வெளியில தான் வைக்கணும். வெளியிலன்னு கேட்டிங்கன்னா எட்டி மரம் தொலை போட்டு அதில் வைக்கலாம், புளிய மரம் தொலை இருந்தால் அதில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா மயானத்தில் வைக்கலாம், இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துங்களில் கொண்டு போய் புதைச்சி வச்சு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தலாம். இந்த கெட்ட மைய நீங்கள் செய்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பேதனப்பட்டு மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு பேதனத்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்து இந்த மையவை மாந்திரிகத்துடன் சேர்ந்து பயன்படுத்தணும். வெறும் மைய மட்டும் வச்சு நாம் பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அது ஒரு சிலருக்கு சாத்தியமாகும், கை கூடி வந்துடும். ஒரு சிலருக்கு நீங்கள் பேதன மாந்திரிகம் செய்து காப்பாற்றக்கூடிய வகையில் இருந்தால் தான் நீங்கள் இதை பயன்படுத்தி செய்து கொடுக்கலாம். இந்த மையவும் நீங்கள் அவங்களுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்கிறது இல்லைனாக்கா உங்களுக்குன்னு சில மாந்திரிகத்தில் வந்து பேதனத்தை வந்து பேதன மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி அதை எடுக்கணுன்றது உங்களுக்கு சில குருக்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நாம செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்துக்கும் பேதன மையக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். மாந்திரிகம் செய்து அந்த பேதனத்தில் இருக்கிறவங்கள விடுவிச்சு அதுக்கு பிறகு இந்த மையாலையும் சேர்த்து பயன்படுத்துனீங்கன்னாக்கா உடனுக்குடனாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இந்த பேதன மைய அரைக்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்லாச்சு. அதுக்கு வந்து புணுக்கு, ஜவ்வாது, கஸ்தூரி, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நாம் செய்ய வேண்டியது கோராசனம், குங்குமப்பூ இது எல்லாம் போட்டு இந்த மையில் அரைக்கணும். இதனுடன் சேர்த்து முக்குடலும் சேர்த்து அரைக்கணும். இது கெட்ட மையன்றதுனால இதுக்கு வேப்பெண்ணெய் விடலாம். இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் எட்டி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை அரைச்சி பதப்படுத்துறதுக்கு உண்டான வழி ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் போட்டு அது வந்து சிவப்பு நூலோ இல்லை கருப்பு நூலால் வந்து மேலே வந்து மண் பாத்திரத்துடைய மூடியை போட்டு மூடி அந்த மையை அதில் பதப்படுத்தி கொண்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி எட்டி மரத்தில் தொலை போட்டு வைக்கலாம், புளிய மரத்தில் வைக்கலாம், இல்லை சுடுகாட்டில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மையை நீங்கள் அரைக்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி சர்வ 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 நல்லா கேட்டுங்க. ஓம் ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி சர்வ சர்வ பித்து பிரேரித சர்வ விக்ன நிவாரணய நிவாரணய நிவாரய ஓம் பட் சுவாக. இந்த மந்திரத்தை தான் நீங்கள் 1க்கு 108 முறை இல்லைன்னா 1008 முறை 10,008 முறைன்னு பயன்படுத்தி இந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லி அதை அரைச்சி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு இதை புதைச்சிட்டு இதுக்கு கோழி பலி கொடுக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கலாம்,
உங்களால் முடியலன்னா கல்யாண பூசணிக்காய் பலி கொடுக்கலாம். ரொம்ப நிலைமை சரியில்லைன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சை பழத்தை பலி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கடைசியாக மையை எடுக்கும்போது மட்டும் ஏதாச்சும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்தினா அது பேர் அஷ்ட கருமம். கருமத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் செய்யணுமே தவிர கருமத்தை வளர்க்கக்கூடிய வழியில் செய்யக்கூடாது. இதை நீங்கள் செய்து இந்த மையை நீங்கள் அரைச்சி திகழ் பூண்டு கட்டாயம் இருக்கணும். அது இருந்தால் தான் மற்ற மூலிகைகளுக்கு சக்தி வரும். திகழ் பூண்டு ஒன்றே போதுமாங்கன்னாக்கா அதெல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தைலங்களாக இறக்கி. இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த திகழ் பூண்டுனுடைய தைலமெல்லாம். அந்த திகழ் பூண்டு தைலத்தை அவங்க குழி தைலம் எடுத்து வச்சுருந்து சும்மா போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே வந்து தெளிச்சாங்கன்னாவே ஆள் வந்து மோசமாக மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது ஒரு காலகட்டத்தில், நம்ம கண்ணால் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இதை செய்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வேதனத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு செய்கிற பழியும் பாவமும் நம்ம எப்படி நமக்கு கடவுள் வந்து ஒரு மூக்கில் வந்து 2 துவாரத்தை கொடுத்து ஒரு மூக்கு துவாரத்தில் வரக்கூடிய நாசினி காத்துனால வந்து சுவாசித்து அதுக்கப்புறம் வெளியில் அனுப்புகிறோம். அதே மாதிரி நமக்கு செய்யக்கூடிய அனைத்து கருமங்களும் கெட்டது செய்ய நல்லது செய்யலாம் பரவாயில்ல, கெட்டது செய்து மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருந்தாவே போதுமானது. முடிந்த அளவுக்கு மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் கிடைக்கும். எப்பவுமே ஒரு கருமத்தை தொடும்போது அது பேர் கருமம் தான் சொல்லியிருக்காங்க, நன்மைன்னு சொல்லலை. நன்மைகளை செய்வதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இது அஷ்ட கருமம். அஷ்டமா சித்தில் வந்து ஒரு கலையை கற்று முடிக்கிறதுக்கு ஒரு பிறவி போவாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு கலையும் செய்து முடிக்கிறதுக்கு. நீங்கள் செய்யுங்க, செய்து வெற்றி பெறுங்க. இத்தனை பொருளையும் சேர்த்து ஒரு மையை செய்து அந்த மையை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒருத்தருக்கு கெடுதல் செய்கிறத விட முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க. எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தினாலும் நமக்காக பயன்படுத்திக்க கூடாது. மற்றவங்களை வந்து நாம் வஞ்சிக்க கூடாது. மற்றவங்க வந்து தவறான வார்த்தைகளை மாந்திரிகர்களை பார்த்து பிரயோகம் பண்ணாலும் தவறாக பேசினாலும் நீங்கள் மாந்திரிகம் செய்கிற நாம் மற்றவங்களை அவங்க வந்து திட்டினாலும் மனசு கஷ்டமாக பேசினாலும் நீங்கள் மாந்திரிகத்தானே, நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் பயன்படுத்துகிறீங்க. அஷ்டகர்மம் சொல்லக்கூடிய 8 வகையான மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த மந்திரங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கவச மந்திரங்களும் அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும். எந்த காரணத்தை கொண்டு நாம அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. செய்கிற வேலையவே கரெக்டாக செய்துக்கிட்டே போனோம்னா நாளடைவில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்துக்கிட்டு வரக்கூடிய அந்த நன்மைகளோ தீமைகளோ ஒரு காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும். நன்மைகளை செய்தால், கெட்டது செய்தால் கடினமான கஷ்டங்களை கொடுக்கும். நன்மைகள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர தவறாது. கெட்டது செய்தால் சீக்கிரமாகவே நல்ல நிலையில் வரலாம், ஆனால் அது நிலைக்காது. பொறுமையும் நிதானமும் இருந்தால் நிச்சயமாக நல்ல நிலையில் வரலாம்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.